பிரவீன் காந்திகிட்ட போயிட்டு பிரகாஷ்ட வரேன். திரு பிரவீன் காந்தி, ஓட்டை பிரிக்கக்கூடிய சக்தி தான், அதற்கு மேலே அவர் ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட மட்டும்தான் இளைஞர்கள் இருக்காங்களா, எல்லா கட்சிகள்லையும் இருக்கிறாங்கன்னு ஒரு கோணம். இன்னொன்று, விஜய்க்கு ஒரு ஊடகங்களுடைய பெரிதுபடுத்தக்கூடிய தன்மை, ஊடகங்கள் ஊதி பெருசு பண்ணுறாங்க. இந்த ரெண்டுக்கும் உங்களுடைய கருத்து என்ன? அவர் விஜய் முன்வைக்கிற அரசியல் கருத்தை எப்படி பார்க்குறீங்க? வணக்கம், சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். வாகை சூடியிருக்கிறார் நாகையில், நாகைப்பட்டினத்தில் வாகை சூடியிருக்கிறார் திரு விஜய் அவர்கள். திருவாரூர் என்றாலே தேர்தான் ஞாபகத்துக்கு வரும். இனிமேல் தேரோடு திரு விஜய் அவர்களின் பேரும் இனி மக்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அதை போல் ரைமிங் தான் வேணும்னாரு. தேரு, பேரு, வாகை, நாகை, இந்த ரைமிங்லாம் எனக்கு வராதுன்னாரு. நீங்க உங்களுக்கு வருது ஒரு டைரக்டரா? சார் நாங்கள் டிஎம்கே, நாங்களாம் சின்ன வயசுல கலைஞர் பேசி தான் சார் நாங்களாம் வளர்ந்தோம். நாங்களாம் ரைமிங்கில் வளர்ந்தவங்க தான். டைமிங்கும் ரைமிங்கும் எங்கள் ரத்தத்தில் ஊறி இருக்கு. ஆனால் இந்த டைமிங்கில் அந்த ரைமிங் சொல்லி உங்களிடம் இருந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தான் விஜயை சார்ந்தவர்களுக்கு வேலையை தவிர, ரைமிங்காக பேசிட்டு உங்ககிட்ட இருந்து நாங்கள் வேற ஒன்றை எதிர்பார்க்கல. அதாவது சார், முதலீடு செய்தீர்களே அப்படின்னு அவர் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. அந்த முதலீட்டில் தைரியமாக, துணிச்சலாக, ஏன்னா ஒரு ஆளும் கட்சியை எதிர்க்கிறதுக்கு கலைஞர் காலகட்டத்தில் கலைஞரை எதிர்ப்பதற்கு எம்ஜிஆர் எதிர்த்தார் என்றால் எம்ஜிஆரும் கலைஞரும் சமகால நண்பர்கள், பயணம் செய்தார்கள் 30 வருடம். அவரை எதிர்த்து பேசணுன்றது அது ஒரு பெரிய, அப்போதைக்கே பேசப்பட்டது. ஆனால் இன்று வளர்ந்து வரும் ஒரு தலைவர், ஒரு துணிச்சலாக இன்றைய தமிழக முதல்வர், இவர் தமிழக முதல்வர் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 40-50 வருஷம் நீண்ட நெடிய பயணம் வைத்திருக்கும் திரு ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து நிற்கிறார் என்ற தைரியத்திற்கே மக்கள் அவரை ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு நான் நம்புறேன். எப்பவுமே சார், அரசியல் என்றாலே, நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன், சினிமா என்றால் நல்ல திரைக்கதை, அதே மாதிரி அரசியல் என்றால் ஃபிக்ஸ் யுவர் எனிமி. அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏடிஎம்கே, அப்கோர்ஸ் டிஎம்கேனா ஏடிஎம்கே நம்ம சாதாரணமாக மதிப்பிட முடியாது. ஏன்னா அது புரட்சி தலைவரால் ஆரம்பிக்கப்பட்டு கலைஞரை எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் கலைஞர் ஜெயிக்க முடியலங்கிற ஒரு நம்ம ஒத்துக்கணும். அதே மாதிரி ஜெயலலிதா மேடம் இருந்த வரைக்கும் கலைஞருக்கு டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. அதனால ஏடிஎம்கே நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவருடைய பார்வை இப்போ என்னவா இருக்குன்னா, அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரமே 3 நிமிஷம் தான் சார். இந்த 3 நிமிஷத்துக்குள்ள 5 நிமிஷத்தில் அவர் 3 நிமிஷம் சொல்றாருன்னு வச்சுங்களோம். அந்த 3 நிமிஷத்தில் நான் யார் முக்கியமான எதிரின்னு ஃபிக்ஸ் பண்ணாதான் நான் அவங்கள மட்டுமே டார்கெட் பண்ண முடியும். எப்பவுமே ஆளும் கட்சியின் குறைகளை சொல்வதை விட வேற எதிர்கட்சியை பற்றி பேசுறதுல மக்களுக்கு சுவாரஸ்யம் இருக்காது சார். அங்கே விசில் சத்தம் கேட்டீங்கல்ல, நீங்கள் உடனே விஜய்னா அது விசில் பறக்கும், தியேட்டரில் மட்டும்னு கிடையாது, மக்களோட பிரச்சனையை யார் பேசினாலும் மக்கள் கைத்தட்டுவாங்க சார். அந்த பாயிண்ட்டை சரியா புரிஞ்சுக்கிட்டாரு திரு விஜய் அவர்கள். இன்னொன்று சார், நீங்க எம்ஜிஆரோட இவரை ஒப்பிட்டீங்கன்னா சார், எப்பவுமே எம்ஜிஆருக்கும் இவருக்கும் ஒரு ஒப்பீடு எங்க ஒன்று வருதுன்னா சார், காலத்தில் பயிர் செய் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சார் அரசியல்ல. எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா நாடோடி மன்னன் ஒரு படம் பண்ணும்போதே தன்னை அவர் அரசியலுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டார். அதனால தான் நாடோடி மன்னன் டைட்டில் வைக்கிறாரு. காலத்தில் பயிர் செய்தார், அதை அவரே டைரக்ட் பண்றாரு. அப்போ அவர் மைண்ட்ல ஒன்று ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் 2008 இருந்தே நாம் அரசியலுக்கு வரப்போகிறோம், அரசியலுக்கான வேலையை டைட்டில் தலைவான வந்தாரு, ரத்த முகாம் நடத்தினாரு, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் போய் நிற்பாரு, பெரிய அளவுல குரல் கொடுக்கனாலும் அவர்களுடைய ஆட்கள் போய் நிற்பாங்க. அதனால நீண்ட நெடிய பயணத்தை திரு விஜய் அவர்கள் அரசியலில் வைத்திருக்கிறார். நீங்க கேட்காதீங்க தம்பி, உங்களை யார் கேட்க சொன்னா? உங்களுக்கு பேசலையே, நான் உங்களுக்கு பேசுறேன், நான் சன் நியூஸ் பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு பேசலையே. நீங்க பேசவே இல்லை, உங்களை நான் கண்டுக்கவே இல்லையே. உங்க தலைவர் எங்க தெருவுல தான் பேசுறாரு, உங்க தலைவர் எங்க தெருவுல தான் பேசுறாரு. உங்களை மாதிரி அந்த தலைவரை ஆதரிக்கிறவங்க தான் வேளாங்கண்ணி மாதா கோவில் சிலைய காம்பவுண்ட் சவுத்த உடைக்கிறீங்க, கோவில் கரையத்தை அந்த நந்தி சிலை மேல சூவக்காலோட ஏறி நிக்கிறீங்க, பக்கத்துல குடியிருக்கக்கூடிய வீடுகளை பூரா பேத்து உடைக்கிறீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் கக்கூச உடைக்கிறீங்க, எல்லா கூலியத்தையும் பண்றீங்க. எனக்கு அச்சுறுத்தலா இருக்கு. வாழ்றதா இல்லையான்னு ஆட்சி நடத்துறது யாரு? ஆட்சி நடத்துறது யாரு? ஆட்சி நடத்துறது யாரு? ஆட்சி நடத்துறது யாரு? உங்களுக்கு ஆட்சியை நடத்துவது யார்? கட் பண்ணுது. உங்க வீட்டு ஆட்சி நடத்துறது யாரு? யாராவது ஆட்சி நடத்துறது யாரு? ஏதாவது ஒண்ணு நடக்க ஒண்ணு ஆயிரம் கவர்மெண்ட் கரண்ட் கட் கேக்குற கேள்வி அந்த இடத்துல கடை வச்சிருக்காங்க யார்? அன்னைக்கு பொளப்பு ஆட்சி நடத்துறது யாரு? கரண்ட் கட் பண்ணி விட்டு எங்க வயித்துல பதில் சொல்லுங்க. நீங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லாம சனிக்கிழமை வர்றேன்னு சினிமா டயலாக் வேற பேசுறீங்க. யாருக்கு அரசியல்? நீங்க யாருக்கு மக்களுக்கு தானே அரசியல் நடத்துறீங்க? உங்களை பார்த்து
ரோட்டுக்கு ஏங்க இவ்வளவு தூரம் அடிவயிறு கலங்கிற மாதிரி இருக்கு? யாருக்கு ஆதரவாக பேசுறீங்க? இந்த ரோட்டுக்கு எம்ஜிஆர் வரலையா? இந்த ரோட்டுக்கு ஜெயலலிதா வரலையா? இந்த ரோட்டுக்கு கலைஞர் வரலையா? ஸ்டாலின் வரலையா? உதயநிதி ஸ்டாலின் வரலையா? அவங்க தான் கட்டாத கரண்ட் விஜய்க்கு எங்க கட்டாகுது? அத நீங்க தான் பண்றீங்க. அதுல தான் அவர் குற்றச்சாட்டு. உங்க மாவட்ட செயலாளர் தாங்க மனு கொடுக்கறாரு. உங்க ஆட்சி தான நடக்குது. கட் பண்ணி கொடுங்களே. உங்க ஆட்சி தான நடக்குது. அப்படி உங்க மாவட்ட செயலாளர் அறிக்கை கொடுத்தாரு. மனு கொடுத்திருக்காரு, எடுத்து காட்டவா? உங்க ஆட்சி தான நடக்குது. நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? ஏங்க நீங்க தாங்க கோரிக்கை வைக்கிறீங்க, கரண்ட் பில் கரண்ட கட் பண்ணுங்க. அந்த ஏரியால எங்களுடைய கூட்டத்துக்கு பாதுகாப்பு இருக்கணும். கரண்ட் கம்பத்துல ஏறுறாங்க, ஏதாவது ஒன்னு நடக்க ஒன்னு ஆயிரும், கரண்ட கட் பண்ணி கொடுங்க ப்ளீஸ்னு கவர்மெண்ட் கிட்ட போய் கோரிக்கை வைக்கிறீங்க. அரசாங்கம் காவல்துறை ரிப்போர்ட் கேக்குது. ஆமா சார், கிரவுண்ட்ல நிக்கிறத விட போஸ்ட் கம்பத்துல நிக்கிறவங்க தான் சார் அதிகமா. ஒரு கம்பத்துக்கு சொல்லிப்பாங்க, கவர்மெண்ட்க்கு ரிப்போர்ட் கொடுக்குது. ஐயோ உயிர் பாதுகாப்பு இருக்கணும்னு கவர்மெண்ட் கரண்ட கட் பண்ணுது. கடை வச்சிருக்கேன், மில்லு நடத்துறேன், ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கேன். அப்ப நீங்க மீட்டிங்கே கட் பண்ணிருக்கணும். அப்ப நீங்க மீட்டிங்கே கட் பண்ணிருக்கணும். வயசானவங்க மீட்டிங்கே கட் பண்ணிருக்கணுங்க. கரண்ட் கட் பண்ணிருக்க அவசியம் இல்ல. கரண்ட் கட் பண்றது முக்கியம் இல்லங்க. மீட்டிங்கே கட் பண்ணிருக்க வேண்டியதானே நீங்க. அத பண்ண வேண்டியதானே நீங்க. அதையும் பண்ணாம விட்டீங்க. மீட்டிங்கே கட் பண்ணுங்க. என்னங்க உங்க பேச்சே லாஜிக்கே சரியா இல்ல. சரி ஓகே, நான் இப்போ என்னை கேட்டது நெறியாளர் அன்பு சிரிப்பழகன் என்கிட்ட நெறியாளர் கேள்வி கேட்டாரு. ஆனா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தம்பி பேசிக்கிட்டு இருக்காரு. நெறியாளருக்கு என்னுடைய பதில் என்னவென்றால், திரு விஜய் அவர்கள் கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் எது குறிக்கோளோ அதை நோக்கி பாய்கிறார். மக்களை விழிப்புணர்வுக்கு எடுத்து செல்கிறார். அவருடைய ஒவ்வொரு கேள்வியும் அடித்தட்டு மக்களில் இருந்து அரசாங்க அதிகாரிகள் உள்ளவரை ஒவ்வொருவருடைய இதயங்களில் உள்ள கேள்விகள். அந்த கேள்வியை அவர் கேட்பதனால்தான் ஒவ்வொரு பதிலுக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் அங்கு அதிர்கிறது. இவர் டிஎம்கேன்றாரு, அங்க டிவிகேன்றாங்க. இவர் டிவிகேன்றாரு, அங்க டிஎம்கேன்றாங்க. அந்த அளவுக்கு மக்களோட திரு விஜய் அவர்கள் கனெக்ட் ஆயிட்டாரு. அப்படி கனெக்ட் பண்ணதுக்கு காரணம் நீங்க கரண்ட் கட் பண்ணது மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களோடு நீங்க தொடர்பில் இல்லை. நீங்க எங்கேயோ போய் முதலீடு எடுத்துட்டு வரன்னு போறீங்க. அது என்ன ஆச்சுன்னு கேட்டா யாருக்கு சரியான பதில் இல்ல. அததானே அவர் கேட்கிறாரு. அதுக்கான பதில சரியா சொல்லுங்க. இவ்வளவு கோடி வந்தது, இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு சார். அத உங்களால சொல்ல முடியல. எத்தனை ஆயிரம் கோடி சொல்லவே முடியல. எங்கங்க முதலீடு நீங்க எங்க சொல்லுங்க. நாளைக்கு திரு பிரவீன் காந்தி கேள்வியை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சாரு. அதற்கு தொழில்துறை அமைச்சர் திரு TR ராஜா விரிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. வரக்கூடிய சட்டமன்றத்திலும் கூட இதை பத்தி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.